எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 21 டிசம்பர் 2023, 22 டிசம்பர் 2023 மற்றும் 23 டிசம்பர் 2023 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, 75வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவிருக்கும் உலகத் தலைவர் யார்? இமானுவேல் மேக்ரான். இமானுவேல் மேக்ரான். மத்திய பிரதேச மாநில சட்டப்பேரவையின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? மத்திய பிரதேச மாநில சட்டப்பேரவையின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? நரேந்திர சிங் தோமர். நரேந்திர சிங் தோமர். மத்திய பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் புதிய முதலமைச்சர் மோகன் யாதவ். துணை முதலமைச்சர்கள் யார்னா ராஜேந்திர சுக்லா, ஜெகதீஷ் தேவ்டா. முழுவதும் தானியங்கி இயந்திரங்கள் நடத்தும் உலகின் முதல் உணவகம் என்ற பெருமையை பெற்ற களி எக்ஸ்பிரஸ் எங்கு திறக்கப்பட்டது? முழுவதும் தானியங்கி இயந்திரங்கள் நடத்தும் உலகின் முதல் உணவகம் என்ற பெருமையை பெற்ற களி எக்ஸ்பிரஸ் எங்கு திறக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை கலிஃபோர்னியா. கலிஃபோர்னியா. மூத்த குடிமக்களுக்கான இன்ஸ்பயர் என்ற புதிய சேவை திட்டத்தை எந்த வங்கி அறிமுகப்படுத்தியது? மூத்த குடிமக்களுக்கான இன்ஸ்பயர் என்ற புதிய சேவை திட்டத்தை எந்த வங்கி அறிமுகப்படுத்தியது? பந்தன் வங்கி. பந்தன் வங்கி. சத்தீஸ்கர் முதலமைச்சர் விஷ்ணுதேவ் சாய் தலைமையிலான அமைச்சரவையில் எத்தனை பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர்? 9 பேர். 9 பேர். கரக்பூர் ஐஐடியின் வாழ்நாள் சாதனையாளர் விருது 2023 யாருக்கு வழங்கப்பட்டது? நாராயணன். நாராயணன். அடுத்து 7வது கேள்வி, எந்த ஆண்டை சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக ஐநா சபை அறிவித்துள்ளது? 2024. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் முதல் பழங்குடியின வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் முதல் பழங்குடியின வீரர் என்ற பெருமையை பெற்றவர் ராபின் மின்ஸ். ராபின் மின்ஸ். அதாவது ஐபிஎல் ஏலத்தில் குஜராத் அணியால் ரூபாய் 3.6 கோடிக்கு பழங்குடியினத்தைச் சேர்ந்த ராபின் மின்ஸ் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர் வாங்கப்பட்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் உலக கூடைப்பந்து தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? டிசம்பர் 21. டிசம்பர் 21. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கணித தினம், அதாவது நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை டிசம்பர் 22. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விவசாயிகள் தினம், அதாவது நேஷனல் ஃபார்மர்ஸ் டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? டிசம்பர் 23. சிறு குறு நடுத்தர தொழில் மூலமான வேலைகளுக்கான பட்டியலில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்தது? இதுக்கு சரியான விடை மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா முதலிடம். இதில் தமிழ்நாடு 2வது இடம். 2023 ஆண்டிற்கான சர்வதேச கண்ட அழகியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆஸ்தா ராவல். ஆஸ்தா ராவல். குவைத் நாட்டின் எத்தனையாவது அரசராக ஷேக் மிஷால் பதவியேற்க உள்ளார்? 17வது அரசராக. அடுத்து
6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் இலச்சினையாக வீரமங்கை வேலுநாச்சியார் தேர்வு செய்யப்பட்டார். ஐஸ்லாந்தின் ஆய்வு அருங்காட்சியகத்தின் 2023ஆம் ஆண்டிற்கான எரிக்சன் லூனார் விருது இஸ்ரோவிற்கு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு உலகின் மிக அழகான விமான நிலைய பட்டியலுக்கு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் தேர்வாகியுள்ளது. தமிழ்நாடு, பீகார், தில்லி, கேரளம், ஒடிசா மாநிலங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த PM ஸ்ரீ பள்ளி திட்டம் எனும் இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் திட்டத்தில் சேரவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மும்பை மசாகான் கப்பல் கட்டும் நிறுவனத்துடன் கடலோர காவல் படைக்கு புதிதாக 6 ரோந்து படகுகள் கொள்முதல் செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் பாட் மெட்ரோ எனும் மொபைல் செயலியை உருவாக்கியுள்ளது. கலிஃபோர்னியாவின் பெர்க்லி பல்கலைக்கழக பேராசிரியர்களான யுன் கிங்டாகிற்கு சாஸ்திரா ராமானுஜன் விருது 2022ம், ரூயிக்ஸி யாங் ஜாங்கிற்கு சாஸ்திரா ராமானுஜன் விருது 2023ம் வழங்கப்பட்டது. ஆசிய பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் தங்கம் வென்ற சாத்விக் சாய்ராஜ், சிராக் செட்டி ஆகியோருக்கு மேஜர் தயான்சந்த் கேல்ரத்னா விருது வழங்கப்பட உள்ளது. இந்திய ஹாக்கி வீரர்களான ஹர்திக் சிங் மற்றும் சவிதா ஆகியோருக்கு இந்திய ஹாக்கி ஃபெடரேஷன் விருது 2023 வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு 552 பேருந்துகளை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தை ஹிந்துஜா குழுமத்தின் முதன்மை நிறுவனமான அசோக் லேலண்ட் பெற்றது. பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாக்ஷ்ய அதிநியம் ஆகிய மசோதாக்களுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியது. பத்திரிகை மற்றும் பருவ இதழ்கள் பதிவுக்கான நடைமுறையை எளிமைப்படுத்தும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. சென்னை சர்வதேச திரைப்பட விழா 2023இல் மாமன்னன் திரைப்படத்துக்காக நடிகர் வடிவேலு அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்தது. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2023 செஸ் போட்டியில் இந்தியாவின் இளம் வீரர் டி குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார். அயோத்தி ராமர் கோயில் சிலை பிரதிஷ்டை நிகழ்வில் கலந்து கொள்ள காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஓராண்டில் ஒருநாள் போட்டிகளில் அதிக வெற்றிகளை பதிவு செய்துள்ள அணிகளின் வரிசையில் இந்தியா 2வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. தவறு செய்பவர்களை கண்டுபிடிக்க கோவை காவல்துறை ஆக்டோபஸ் எனும் மென்பொருளை பயன்படுத்தியுள்ளது. விரைவான அவசர நோக்கத்திற்காக அதாவது NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவால் ERS எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் செயலினை தொடங்கியுள்ளது. 2100ஆம் ஆண்டுக்குள் உலகிலுள்ள சில நகரங்கள் தண்ணீரில் மூழ்கி காணாமல் போகும் அபாயமுள்ள பட்டியலில் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா முதலிடமும், நைஜீரியாவின் லாகோஸ் 2ஆம் இடமும், அமெரிக்காவின் ஹிஸ்டன் 3ஆம் இடமும் பிடித்துள்ளன என வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்ம் தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக பதவி வகிக்கும் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு தமிழ்நாடு மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. 6 முதல் 10 முதல் வரையிலான அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாடகக்கலை, குறியீட்டு முறை, ரோபாட்டிக்ஸ் போன்றவற்றை பயிற்றுவிக்க தமிழக அரசு குளிர்கால நாடகப்பற்றை என்னும் திட்டத்தினை தொடங்க உள்ளது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 21, 22, 23 டிசம்பர் 2023 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.